ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கட் ஒர்க் டைப் 1 தாங்க பார்க்க போகிறோம். கட் ஒர்க் டைப் 1 தான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் மெத்தட், ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தடு. டைப் 2 டைப் 3 விட டைப் 1 வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தடு. இன்றைக்கி வந்துட்டு அதுதான் நான் வந்துட்டு எப்படி அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 லேயர் வந்துட்டு செயின் ஸ்டிச் நம்ம சுற்றியும் போட்டுக்கலாங்க. ரொம்ப செயின் வந்துட்டு பெரிய பெரிய செயினாக இல்லாமல் குட்டி குட்டி செயின்ஸாகவே போடுங்க. செயின்ஸ் போட்டுட்டு மேலே வந்துட்டு நம்ம ஜிக்ஸாக் போடணும். ஜிக்ஸாக் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக போடணும். அப்போ தான் வந்துட்டு கட் ஒர்க் வந்துட்டு நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா ஜரி லைன் கட் ஆகிடக்கூடாது இல்லைங்களா. கட் ஆனால் நம்ம போட்ட ஒர்க் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஜிக்ஸாக் ரொம்பவே நெருக்கமாக போடணும். இப்போ வந்து அவுட்லைனில் வந்துட்டு சுற்றியும் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது இங்கே எப்படி நான் செயின் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கட் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா. ஒரு செயின் ஸ்பேஸ்க்குள்ளே இருந்து நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே என் நாட் போட்டு நான் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாட் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இங்கே என் நாட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இங்கே இழுத்துட்டு வந்து இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கட் ஒர்க் பண்ணுற போகிறோம் இல்லைங்களா, கீழே அசிங்கமாக தெரியும். தீ அதில் பட்டுருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க்கு வேஸ்ட்டாக போயிடும். நம்ம இவ்வளோ நேரம் பண்ணணும் ஒர்க்கு. ஏன்னா ஜிக்ஸாக் ரொம்ப நெருக்கமாக போடணும் இல்லைங்களா. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான கட் ஒர்க்கு. மோஸ்ட்லி நம்ம இது தான் பண்ணுவோம். டைப் 1 தான். அதனால் கவனமாக கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படியே திருப்பிட்டு போயிடக்கூடாது. இந்த இடத்துலையும் உள்ள ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது தான் நீங்கள் வந்துட்டு ஒட்டினாப்பில் அப்படியே திருப்பிக்கிட்டு போகணும். இடையிலையே வந்துட்டு டச் பண்ணாமல் திருப்பிட்டு போயிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமுமே வந்து 2 லைன் சரி போட்டுட்டு மறுபடியும் கட் பண்ணிவிட்டு நாட் போட்டு நான் வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே ஜிக்ஸாக் போடுறதுக்கு நீங்கள் எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த கார்னரில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றது கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப குட்டி ஜிக்ஸாக்காக போடணுங்க. இருங்க, இது எக்ஸஸாக இருக்குது கீழே போட்ட நாட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரொம்ப குட்டியாக போடுறேன் நான். எப்படி இருக்கணும் அப்படின்னா பெரிய ஜர்தோசி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். கூர்மையாக பார்த்தா தான் வந்துட்டு ஜிக்ஸாக் இருக்குது அப்படிங்கிறதே தெரியணும். அந்த அளவுக்கு ஜிக்ஸாக் போடுங்க. ஏன்னா நம்ம நெருப்பில் சுட போகிறோம் இல்லைங்களா. ஊதுபத்தியை வச்சு இடையில இருக்கிறதெல்லாம் சுட்டு விட்ருவோம். அதனால் உங்களால் எவ்வளவு நெருக்கமாக போட முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக போட்டுருங்க ஜிக்ஸாக்கை. ஜரி வித் ஜிக்ஸாக் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப நெருக்கமாக போடணும். இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம ஊதுபத்தியை வச்சு சுடுறதுக்கு ரொம்ப சேஃபு. எங்கேயாவது பட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா வம்பாய் போயிடும். நம்ம இது வரைக்கும் பண்ண போக்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஜிக்ஸாக் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியும் வந்துட்டு நம்ம ஜிக்ஸாக் போட்டாச்சு. மறுபடியும் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த எண்டு டு அந்த எண்டு வந்துட்டு ஜிக்ஸாக் போட போகிறேன். ரொம்பவே நெருக்கமாக போட போகிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது கட் ஒர்க் அப்படின்னாவே ஜரி தான், ஜிக்ஸாக் கிடையாது. கட் ஒர்க் அப்படின்னாவே நம்ம அதில் பண்ணுற வேலைலாம் வந்துட்டு நம்ம ஜரியிலலாம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஜிக்ஸாக் போடுறது இதெல்லாம் சில்க் த்ரெட்டில் பண்ணவே மாட்டோம். நான் அது ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஊதுபத்தி எடுத்தாச்சு, பற்ற வச்சாச்சு. உங்களுக்கு தெரியுதா, ஊதுபத்தி பற்ற வச்சுருக்கேங்க. வேஸ்ட் கிளாத் வந்துட்டு கையில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு தலைனா இருக்கும்போது கிளாத்தில் வைக்காதீங்க. கொஞ்சம் தலைனை வந்துட்டு லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. தலைன்னு வந்துட்டு லைட்டாக ஓரளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தலைனும் வேண்டாம். தீபத்தை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வேஸ்ட் கிளாத் ரொம்ப முக்கியங்க. இருங்க, இன்னும் கொஞ்சம் தலைன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான்.
கொஞ்சம் பற்ற வச்சு நம்ம தலைன்னு வேற வச்சுக்கலாம். அப்பப்போ ஊதி விடுற மாதிரி இருக்குங்க. இப்படி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஊதுபத்தி எடுங்க. ஒருத்தர் கொசுபத்தி எடுப்பாங்க, கொசுபத்தி எடுக்காதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெருசு, அதனால் பிகினராக இருக்கும்போது நம்மளால் அது முடியாது. பட் ஊதுபத்தி தான் பெஸ்ட்டு. சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அதனால் இப்படி நடுவுலேருந்து அப்படியே சுட்டுக்கிட்டு வாங்க. அப்பப்போ பக்கத்தில் எடுத்துகிட்டு ஊதிக்கோங்க. ஊதி அப்படியே இப்போ தீ பார்த்திங்களா வச்சு விட்டோன்னே எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. அதுக்காகவே வந்துட்டு வேஸ்ட் கிளாத் பக்கத்தில் வேணும். நடுவில் இருந்து இந்த மாதிரி சுடணும். ஓரத்துலேருந்து சுட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது அப்படி அந்தளவுக்கு நம்மளால் முடியாது, சேஃபாக வராது. நடுவில் இருந்து வர்றது தான் வந்துட்டு சேஃபு. இதே மாதிரி கொண்டுகிட்டே வாங்க. அப்பப்போ தொடச்சிக்கிட்டே இருங்க. ஓரங்களில் வரும்போது ரொம்ப பத்திரமா சுட்டு விடுங்க. அப்பப்போ ஊதிக்கோங்க. ட்ரெஸ் பக்கத்தில் வச்சு ஊதிடாதீங்க. இது வந்து பாப்லின் கிளாத் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. இதே சில்க் காட்டன் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உடனே அப்படியே உருக்கிட்டே போயிடும். கவனமாக தொடச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் பண்ணணும். அடிக்கடி கெட்டும் போயிடும். அதுக்கு தான் வந்துட்டு பக்கத்தில் தீபம் வச்சுக்க சொன்னது. இதே மாதிரி நான் அந்த சைடு எட்ஜஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த எட்ஜஸ்ஸு அந்த இடத்துல ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். மீதி இருக்கிற 3மே நான் இதே மாதிரி நான் கட் ஒர்க் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு வேறு கிளாத் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி சென்டர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுட்டு எடுங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இதுக்கு கீழே வந்துட்டு கிளாத் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போது கீழ் பகுதியில் கொஞ்சம் ஒரு 1/2 cm தள்ளி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டு க்ளூ போட்டுக்கோங்க. சுற்றிலும் க்ளூ போட்டுட்டு கீழே ஒரு கிளாத் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இதனோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. நான் அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது டைப் 1 கட் ஒர்க் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு கீழே வேறு கலர் கிளாத் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கட் ஒர்க் டைப் 2ல் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.